Welcome you all to 3rd standard science class. In this video we are going to see about 4th lesson, science in everyday life. In this lesson we are going to see about the scientific principles in day-to-day life, observe the science that works in the kitchen, the values of cooking item and their medicinal properties, measure the boiling point of water and milk. அதாவது அன்றாட வாழ்வில் நடைபெறும் அறிவியல் தத்துவத்தினை பற்றிய அறிவினை பெறுதல், அது இல்லாமல் நம்மளோட சமையல் அறையில் நடைபெறும் அறிவியலை பற்றி தெரிஞ்சுக்கிறது. அதாவது நம்மளோட டே டு டே லைஃப், நம்மளோட அன்றாட வாழ்வில் நடைபெறும் அறிவியல் தத்துவங்களை பற்றி அறிவை பெறுதல். நம்மளோட சமையல் அறையில், நம்ம வீட்டில் இருக்க கிச்சனில் என்னென்ன அறிவியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நடைபெறுது அப்படின்னு சொல்லிட்டு அதை கவனித்தல். அப்புறம் நம்மளோட குக்கிங் ஐட்டம்ஸ், குக்கிங் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் இருக்கும்ல, சீரகம், மிளகு, கடுகு, இது மாதிரிலாம், அந்த பொருட்களோட மருத்துவ குணங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறது. பாய்லிங் பாயிண்ட், அதாவது கொதிநிலை, பாலோட கொதிநிலை, வாட்டரோட கொதிநிலையை மெஷர் பண்ணுறத கற்றுக்கிறது இந்த லெசனில். Before going into the lesson, I am going to ask you some questions. What is science? Is science important in our life? Do you think science is separable from our day-to-day life? How science is involved in daily life? We are going to get answer for this question in this lesson. Science is the study of nature around us. அதாவது சயின்ஸ் அப்படிங்கிறத தமிழில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா அறிவியல் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சயின்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நாம் வாழும் இந்த உலகத்தை சுற்றி உள்ள எல்லாவற்றையும், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் பற்றி படிப்பதை தான் சயின்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். We learn science by observing, experimenting and describing. நம்ம சயின்ஸை எப்படியெல்லாம் கற்றுக்கலாம் அப்படின்னா, அப்சர்விங், அதாவது உற்று நோக்கி, எந்த ஒரு விஷயத்தையும் உற்று நோக்கி, எக்ஸ்பெரிமெண்டிங் அப்படின்னா ஆராய்ச்சி செய்து, அண்ட் டிஸ்கிரைபிங் அப்படின்னா அதை விவரித்து கற்றுக்கலாம். சயின்ஸை வந்துட்டு அப்சர்வ் பண்ணி, எக்ஸ்பெரிமெண்டிங் பண்ணி, அண்டு டிஸ்கிரைப் பண்ணி கற்றுக்கலாம். சயின்ஸ் இஸ் ஆல் அரவுண்ட் அஸ், அதாவது நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா பொருட்களிலும் ஒரு அறிவியல்ங்கிற ஒரு விஷயம் இருக்கும். அதாவது சயின்ஸுங்கிற ஒரு விஷயம் இருக்கும். எக்ஸாம்பிள், we can be observed from the time we wake up till we go to sleep and even while one is sleeping. அதாவது நம்ம காலையில் எந்திரிச்சதுல இருந்து நைட் தூங்குற வரைக்கும், ஈவன் தூங்கும் பொழுதும் என்ன இருக்குது, சயின்ஸுங்கிற ஒரு விஷயத்தை நம்மளால் உணர முடியும். சயின்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் மோஸ்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் எவ்ரிடே லைஃப். அதாவது சயின்ஸுங்கிறது நம்மளோட டெய்லி லைஃப்பில் ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துது. இன்க்ளூடிங் ஃபுட், எனர்ஜி, மெடிசன், transportation and leisure activities. இப்போ ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நம்மளுக்கு இப்போ கிடைக்கணும் அப்படின்னா அதில் சயின்ஸ் இன்வால்வ் ஆகிருக்கு. இப்போ ஒரு ஃப்ரூட் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னா அந்த செடி வளர்ந்து அது பெருசாகணும், அந்த செடிக்கு தேவையான சன்லைட் கிடைக்கணும், வாட்டர் கிடைக்கணும், மண்ணிலேருந்து அதுக்கு தேவையான மினரல்ஸ் கிடைக்கணும். இதெல்லாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா சயின்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஒரு செடி என்ன ப்ரீத் பண்ணும்,
அந்த செடி வந்து ப்ரீத் பண்ணும்ல, எல்லா ட்ரீஸ் அண்ட் அனிமல்ஸ் எல்லா லிவிங் திங்ஸும் என்ன பண்ணும், ப்ரீத் பண்ணும். ட்ரீயும் என்ன பண்ணும், ட்ரீ பிளான்ஸ் எல்லாமே என்ன பண்ணும், ப்ரீத் பண்ணும். அது க்ரோ ஆகி நம்மளுக்கு ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொடுக்குது. இதெல்லாம் என்ன சொல்கிறோம், ஒரு சயின்ஸ் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதில் சயின்ஸ் வந்து இன்வால்வ் ஆகிருக்கு. அதே மாதிரி எனர்ஜி, நம்மளுக்கு தேவையான எனர்ஜி கிடைக்கிறதுக்கு சன்லைட்லேருந்து எனர்ஜி நம்ம எடுத்துக்கிறோம். அதே மாதிரி நம்ம சாப்பிட்ற உணவை வந்து என்ன பண்ணணும், அது எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது. இப்போ நம்ம 4 நாள் சாப்பிடல அப்படின்னா நம்மளுக்கு எனர்ஜியே இருக்காது, பார்த்துருக்கீங்களா? இது நல்லா சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருந்தோம்னா நல்லா பிரிஸ்காக எல்லா ஒர்க்கும் பண்ணுவோம். ஸோ எனர்ஜியாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு தேவையான எனர்ஜி கிடைக்கிறதுக்கும் இதுவும் என்னது, ஒரு சயின்ஸ் தான். நெக்ஸ்ட் வந்துட்டு மெடிசன்ஸ் வந்துட்டு உருவாக்குறது ஒரு சயின்ஸ் தான். நெக்ஸ்ட்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன், அதாவது கார், பஸ், 2 வீலர்ஸ், பைசைக்கிள் இதெல்லாமே உருவாக்குறது சயின்ஸ் தான். நெக்ஸ்ட்டு லெசர் ஆக்டிவிட்டி, குக்கிங் பண்ணுறதுல சயின்ஸ் இன்வால்வ் ஆகிருக்கு. மியூசிக் கேட்குறது, அதாவது அந்த மியூசிக் வந்து எந்த இதுலேருந்து வருது, ரேடியோவிலேருந்து, அதுலேயும் ஒரு சயின்ஸ் வந்து இன்வால்வ் ஆகிருக்கு. ஸோ நம்மளை சுற்றி நடக்கிற எல்லா விஷயத்துலேயும் என்ன இன்வால்வ் ஆகிருக்கு அப்படின்னா சயின்ஸுங்கிற ஒரு விஷயம் வந்து இன்வால்வ் ஆகிருக்கு. ஹவு சயின்ஸ் இஸ் இன்வால்வ்ட் இன் டெய்லி லைஃப். Even in our sleep, our body is continuously working. We also see dream in our sleep. நம்ம ஈவன் தூங்கும்போதும் கூட என்ன ஆகும், நம்மளோட பாடி வந்து ஒர்க் ஆகிக்கிட்டே இருக்கும், நம்மளோட ஹார்ட் வந்து துடிச்சிட்டே இருக்கும். அதே மாதிரி நம்ம ப்ரீத் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். தூங்கும்போது நம்ம ப்ரீத் பண்ணுவோம்ல, நம்ம ப்ரீத் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ நம்ம தூங்கும்போது கூட என்ன ஆகும், நம்மளோட பாடி வந்து கண்டினியூஸாக ஒர்க் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். ஈவன் நம்மளுக்கு ட்ரீம்லாம் கூட வரும், அதாவது கனவு கூட வரும். ஸோ நம்மளோட தூங்கும்போதும் நம்மளோட பாடி வந்து ஒர்க் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். இதுவும் சயின்ஸ் தான். when we eat food our digestive system is work. அதாவது நம்ம சாப்பிட்டோன்னே என்ன ஆகும், நம்மளோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்துட்டு ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். அதாவது நம்மளோட உணவை வந்து செரிமானப்படுத்தி தான் நம்மளுக்கு தேவையான எனர்ஜியை வந்துட்டு தருது. ஸோ இதுவும் சயின்ஸ் தான். மெடிசன்ஸ், ஃபர்னிச்சர்ஸ், வெசல்ஸ் இதுலையெல்லாம் என்ன இருக்குது அப்படின்னா இந்த ப்ராடக்டெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம்ல, இதுலேயும் இதை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் என்ன இன்வால்வ் ஆகிருக்கு, சயின்ஸ் வந்து இன்வால்வ் ஆகிருக்கு. Kitchen science. If one wants to explore science in its everyday use, then kitchen is the right place to start. அதாவது நம்மளோட அன்றாட வாழ்வில் அறிவியலோட பயனை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு சிறந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு எதை சொல்கிறோம் அப்படின்னா நம்மளோட கிச்சன், அதாவது சமையல் அறையை தான் சொல்கிறோம். இப்போ வந்து நம்ம வாட்டரை வந்து ஏன் பாயில் பண்ணுறோம், அதாவது வாட்டரை வந்து ஏன் கொதிக்க வைக்கிறோம், அதே மாதிரி இட்லியை எப்படி வேக வைக்கிறோம், இதெல்லாமே சயின்ஸ் தான். இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா we want to know science. Next one, what is boiling? Heating a liquid until it become gas is called boiling. அதாவது லிக்விடை வந்து நம்ம ஹீட் பண்ணும்போது அது கேஸாக மாறுதில்ல, அதாவது ஆவியாக. இப்போ வந்து வாட்டரை வந்து நம்ம கொதிக்க வைக்கும் பொழுது அது வந்து வாட்டர் வேப்பராக மாறும்ல, அப்படியே ஆவியாக மேலே போகும், பார்த்துருக்கீங்களா? அதைத்தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா பாயிலிங் அப்படின்னு சொல்கிறோம். Boiling the water means to heat the water until it become gas and mixed with the air. அதாவது வாட்டரை ஹீட் பண்ணும்போது அந்த வாட்டர்லேருந்து வேப்பர் வந்து வெளிவரும், அந்த வேப்பர் வந்து காற்றோட மிக்ஸ் ஆகும். இதைத்தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா பாயிலிங் அப்படின்னு சொல்கிறோம். பாயிலிங் பாயிண்ட். The boiling point of the substance is the temperature at which the liquid boils. At this temperature, the liquid changes into gas. அதாவது இப்போது ஒரு லிக்விடை ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வாட்டரை வந்து நம்ம நல்லா ஹீட் பண்ணும்போது ஒரு ஸ்டேஜில் வந்து அது கொதித்து அது வந்து வாட்டர் வேப்பராக மேலே போகும். அப்படி போகும் பொழுது அதாவது கேஸாக மாறும். ஒரு லிக்விட் வந்து கேஸாக மாறும்போது, ஹீட் பண்ணும்போது கேஸாக மாறும் பொழுது அந்த பாயிண்ட்டை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா பாயிலிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், பெனிஃபிட்ஸ் ஆஃப் பாயிலிங் வாட்டர்.
அதாவது நம்ம நல்லா கொதிக்க வச்ச தண்ணியில் என்ன பயன்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். டெஸ்ட்ராய் ஜெம்ஸ், அதாவது கிருமிகளெல்லாம் என்ன பண்ணிடுது, அழிச்சிருது. இம்ப்ரூவ்ஸ் டைஜஷன், அதாவது நம்மளோட செரிமானத்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணுது. ப்ரிவெண்ட் ஆஸ் ஃப்ரம் த இன்ஃபெக்ஷன் ஆஃப் வாட்டர்பார்ன் டிசீசஸ், அதாவது தண்ணீர்னால் பரவக்கூடிய நோய்களில் இருந்து நம்மளை வந்து பாதுகாக்குது. டயேரியா, காலரா இது மாதிரி நோய்களில் இருந்து நம்மளை பாதுகாக்கிறது எது அப்படின்னா பாய்லிங் வாட்டரில் குடிக்கிறதுனால தான். குக்கிங் இட்லி. இட்லி இஸ் எ காமன் அண்ட் யூஷுவல் பிரேக்ஃபாஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் மோஸ்ட்லி எல்லாத்து வீட்லேயும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்னவாக தான் இருக்கும் அப்படின்னா இட்லியாக தான் இருக்கும். ஸோ இட்லியை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, அந்த இட்லிக்கான இட்லி பேட்டர், அதாவது இட்லி மாவு வந்து எப்படி தயாரிக்கிறாங்க, ஸோ இட்லியை வந்து எப்படி குக் பண்ணுறாங்க, அந்த ப்ராசஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, இட்லி மாவு தயாரிக்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸு என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ரைஸு ஃபஸ்ட்டு என்ன வேணும், ரைஸ் வந்துட்டு தேவைப்படும். நெக்ஸ்ட் வந்து பிளாக் கிராம்ஸ், அதாவது உளுந்தம்பருப்பு, கருப்பு உளுந்தம்பருப்பு வந்து தேவைப்படும். வெள்ளை உளுந்தும் யூஸ் பண்ணலாம், கருப்பு உளுந்தம்பருப்பும் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து ஃபெனுக்ரீக், வெந்தயம். நெக்ஸ்ட் ஒன் சால்ட்டு. இந்த 4 பொருட்கள் தான் நம்மளுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸு, அதாவது இட்லி பேட்டர் தயாரிக்கிறதுக்கு, இட்லி மாவு தயாரிக்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் இந்த 4 பொருட்களும் தான். நெக்ஸ்ட் ஒன் இட்லி மேக்கிங். ஷோக்கிங் ரைஸ் அண்ட் பிளாக் கிராம் இன் வாட்டர், அதாவது நம்ம வாட்டரில் எதை ஊற வைக்கணும் அப்படின்னா அரிசியையும் உளுந்தம்பருப்பையும் நல்லா ஊற வச்சுருக்கணும். அதை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு கிரைண்டரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணணும். செகண்ட் ஸ்டெப் என்னது, கிரைண்டிங். அந்த மாவு வந்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அலோவிங் இட் டு ஃபெர்மெண்ட், அதாவது நல்லா புளிக்க வைக்கணும். அந்த மாவு வந்து 8 ஹவர்ஸு, அதாவது நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி 8 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே அந்த இட்லி பேட்டரை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கணும். 8 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் அது என்ன ஆகும், புளிச்சு நம்மளுக்கு இட்லி மேக் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு 4th ஸ்டெப், ஸ்டீமிங் இன் இட்லி குக்கர். இட்லி வந்துட்டு எந்த மெத்தடில் வந்து குக் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டீமிங் மெத்தடில் யூஸ் பண்ணி தான் குக் பண்ணுறோம். அதாவது ஆவியில் தான் நம்ம வேக வைக்கிறோம் இட்லியை. ஓகேவா. இட்லி குக்டு பை த மெத்தட் கால் ஸ்டீமிங். இட்லியை வந்துட்டு ஆவியில் தான் வந்து வேக வைக்கிறோம். இதுதான் 4th ஸ்டெப். நெக்ஸ்ட் ஒன், அட்வான்டேஜஸ் ஆஃப் ஸ்டீமிங். ஈஸி குக்கிங் மெத்தட். இட்லி குக் பண்ணுறது வந்து இட் இஸ் எ ஈஸி குக்கிங் மெத்தடு. ஸ்டீம்டு ஃபுட் இஸ் ஈஸிலி டைஜஸ்டிவ், அதாவது ஆவியில் வேக வைக்கிற எந்த ஒரு பொருளும் வந்து ஈஸியாக வந்து நம்மளுக்கு டைஜஸ்ட் ஆயிரும். ஸ்டீம்டு ஃபுட் ரிட்டைன்ஸ் விட்டமின் சி அண்ட் இ, அதாவது ஆவியில் வேக வைக்கிற பொருளில் என்னென்ன சத்துக்கள் இருக்கும் அப்படின்னா விட்டமின் சி அண்ட் விட்டமின் இ, இந்த 2 சத்துக்களும் இருக்கும். இடியாப்பம். வி குக் இடியாப்பம் பை ஸ்டீமிங். இடியாப்பம் இஸ் ப்ரிப்பேர்டு ஃப்ரம் ரைஸ், அதாவது இடியாப்பமும் நம்ம ஆவியில் தான் வேக வைக்கிறோம். இடியாப்பம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா த்ரூ ரைஸை யூஸ் பண்ணி தான் குக் பண்ணுறோம். இட்லி வந்து மேக் பண்ணுறதுக்கு ரைஸ் அண்ட் பிளாக் கிராம் வந்து தேவை, அதாவது அரிசியும் உளுந்தம்பருப்பு, ஃபெனுக்ரீக், சால்ட், இது மாதிரி 4 பொருட்கள் தேவை. ஆனால் இடியாப்பம் பண்ணுறதுக்கு சால்ட் அண்ட் ரைஸ் இருந்தாலே போதுமானது. இடியாப்பமும் நம்ம ஸ்டீமிங் மெத்தட் யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணுறோம், குக் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து லேட்டஸ்ட் டேஸ்ட் வெரைட்டிஸ் ஆஃப் இட்லிஸ், அதாவது வெரைட்டிஸ் ஆஃப் இட்லிஸ் நம்மளோட சில்ட்ரன்ஸை கஸ்டமர்ஸை வந்துட்டு அட்ராக்ட் பண்ணுறதுக்காக வெரைட்டிஸ் ஆஃப் இட்லிஸ் வந்துட்டு ரெடி பண்ணுறாங்க. எப்படியெல்லாம் அப்படின்னா இந்த இட்லி பேட்டரை வந்துட்டு எது கூடலாம் மிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா பீட்ரூட், கேரட், இது மாதிரி இது கூடலாம் மிக்ஸ் பண்ணால் அப்படின்னா என்ன இருக்கும் அப்படின்னா வெரைட்டிஸ் ஆஃப் இட்லிஸ் கிடைக்கும். பீட்ரூட் இட்லி, கேரட் இட்லி, நெக்ஸ்ட்டு அப்படியே இந்த இட்லி மாவு வந்து
வந்துட்டு தாளித்து கொட்டி அதில் வந்து கேஷ்யூ நட் இதெல்லாம் போட்டால் அப்படின்னா அது ஒரு விதமான இட்லி. ஸோ இட்லிஸை வந்துட்டு இப்படி வெரைட்டிஸ் ஆஃப் இட்லிஸாக மேக் பண்ணும்போது சில்ட்ரன்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, அட்ராக்ட் பண்ணுவாங்க. சில்ட்ரன்ஸ்னால அது அட்ராக்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு கஸ்டமர்ஸ்க்கும் என்ன ஆகும், இப்போ ஹோட்டல்ஸ்லாம் வெரைட்டிஸ் ஆஃப் இட்லிஸ் கொடுக்குறாங்கன்னா கஸ்டமர்ஸை வந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்காக வெரைட்டிஸ் ஆஃப் இட்லிஸ் வந்து ரெடி பண்ணுறாங்க. ஓகே, லெட் அஸ் திங்க் பாருங்கள். த டாக்டர் அட்வைஸ் பேஷண்ட் டு ஹாவ் இட்லி ஆர் இடியாப்பம். கேன் யூ கெஸ் ஒய்? இப்போ நம்மளுக்கு ஃபீவர் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னா டாக்டர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இட்லி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் மோஸ்ட்லி சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அது இட் இஸ் ஈஸிலி டைஜஸ்ட். ஆவியில் வெந்திருக்கும், ஸ்டீமிங் மெத்தட் யூஸ் பண்ணி குக் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து இட் இஸ் ஈஸிலி டைஜஸ்ட். அதனால தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டாக்டர்ஸ் வந்துட்டு இட்லியை ப்ரிஃபர் பண்ணுறாங்க. நம்மளுக்கு உடம்பு சரியில்லை, நம்ம ஹாஸ்பிட்டல் போனோம் அப்படின்னா மோஸ்ட்லி டாக்டர் வந்து என்ன சொல்லுவாங்க, இட்லி சாப்பிடுங்க, ஒரு 1 டே வந்து இட்லி சாப்பிடுங்க, இந்த மெடிசன் கூட இட்லி சாப்பிடுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பிகாஸ் இட் இஸ் ஈஸிலி டைஜஸ்ட் திங். Thank you, students.